காதலை வளர்க்க. பாட்டிக்கு காய்ச்சல் வந்ததுலேருந்து காது கேட்க மாட்டேங்குதுடா. விடுமுறையில் மட்டும் பாட்டி இருக்கும் கிராமத்தில் வந்து தங்கியிருந்த தங்கச்சி பானுப்பிரியா அண்ணன் ரஞ்சித்திடம் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாட்டிக்கு காது கேட்காததை கேட்டு இவனுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இவன் இங்கே பாட்டியோட கிராமத்தில் தங்கி டவுனில் இருக்கிற கல்லூரியில் படிக்கிறான். இவன் லீவுக்கு இப்போது சென்னைக்கு அம்மா அப்பாவிடம் போயிடுவான். அம்மா அப்பா 2 பேருமே காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க. இவன் சென்னையில் இருந்தால் இங்கே தங்கச்சியோட சண்டை போடுறான்னு கோயம்புத்தூரில் இருக்கும் தனது பூர்வீக கிராமத்துக்கு இவனை அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போதான் பாட்டிக்கு 2 நாள் காய்ச்சல் வந்ததாகவும் அந்த 2 நாள் காய்ச்சல் சரியானதுக்கப்புறம் காது கேட்கலன்னும் இப்போது லீவுக்கு சென்னையிலேருந்து கிராமத்தில் தங்கியிருக்கோம் தங்கச்சி சொன்னான். சரி, இவனுக்கு என்ன சந்தோஷம்னா, நைட்டானால் நம்ம பையன் காதலிக்கு கால் பண்ணி பேசுவான். அப்போது அதை கேட்டு இந்த வயசானதுக்கப்புறமும் சலாக்கை அடுப்பில் சூடுபடுத்தி ரஞ்சித்தோட கையில் சூடு வச்சுட்டாங்க இந்த பாட்டி. பாவம் பைய பிள்ளைக்கு அந்த காயம் ஆற ரொம்ப நாளாகிடுச்சுங்க. காதலை வளர்க்குறதுக்கு கூட வீட்டில் சுதந்திரம் இல்லாமல் போச்சுங்க. பாருங்களேன் என்ன ஆச்சுன்னு இந்த பாட்டிக்கு. ஐயோ, அப்போ இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடலை போடுறதுன்னு பாட்டிட்டாங்க. வெளியில் கல்லூரியில் இருக்கிறப்போ மட்டும் காதலை வளர்க்குறதா பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நல்ல பிள்ளையாட்டம் இருந்துருவான். சூடு வச்சதோடு நிற்காம ரஞ்சித்தோட அப்பா ஊருக்கு வர்றப்ப, டேய் உன் பையன் இப்படியெல்லாம் கண்டாவியாக கண்ட பொண்ணுங்களோட பேசுகிறான்டான்னு நல்லா விளாவாரியாக சொல்லிடுச்சுங்க. பாட்டி பரவாயில்ல, சூடு வச்சதோடு நிறுத்திடுச்சு. அப்பா இருக்காரே அட்வைஸுங்கிற பேரில் போட்ட அறுவையில் இவனுக்கு அழுகாட்சி வந்துடுச்சுன்னா பார்த்துக்குங்களேன். பாட்டினால் பயபுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு. இப்போது லீவு முடிஞ்சு ஒரே சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். இனிமே தான் பாட்டிக்கு காது கேட்காதே, இனிமேல் வீட்டில் நிம்மதியாக காதலை வளர்க்கலாம்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. வந்தவன் பாட்டி பக்கத்தில் இருக்கும்போதே தன் காதலிக்கு ஃபோன் பண்ணி எஸ்விஆரோட கவிதைகள் எல்லாம் படிக்கிறாங்க. பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. பாட்டிக்கு தான் காது கேட்காத, நல்லா பலமாக கவிதைகளாக வாசிக்கிறான். பாட்டி எழுந்து போயிடுச்சு. இவனும் நிதானமாக காதலை வளர்க்குற வேலையை கண்டினியூவாக கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஆ, என்ன பாட்டி இன்றைக்கும் சூடு வச்சுட்ட கதறினான் ரஞ்சித். ஆமாங்க, பாட்டி சூடு வச்சிடுச்சு. ஏண்டா எஸ்விஆரோட கவிதைகளாக படிக்கிறேன்னு சொல்லி சொல்லி சூடு வைக்குதுங்க பாட்டி. எஸ்விஆரோட கவிதைகளை படித்த 4 காதல் ஜோடி ஊரை விட்டு ஓடி போச்சுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி. காது தான் கேட்காதே பாட்டிக்கு. ஒருவேளை வாலி படத்தில் வர்ற வில்லன் அஜித் சார் மாதிரி ஃபேஸ் ரீடிங் எதுவும் கற்றுக்கிச்சோ அப்படின்னு நினச்சான் ரஞ்சித். தங்கச்சிக்கு போன பொட்டியும் ஆளுதான். அவள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆமாங்க, பாட்டிக்கு காது கேட்காத மாதிரி நடிக்க சொல்லி பிளான் போட்டு கொடுத்ததே தங்கச்சி தானா. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? இந்த பாட்டியால் ரஞ்சித் பாவம் நிம்மதியாக அவனோட காதலை கூட வளர்க்க முடியல. என்ன கொடுமை சரவணை இது. இவன் அந்த சூடு வச்ச காயத்தை கூட தாங்கிக்குவாங்க. இவனோட அப்பா இருக்காரே, அட்வைஸுன்ற பேரில் அந்த ஆள் என்னன்னா பேசுவாரோ, அதை எப்படி தாங்க போகிறானோ தெரியலங்க.